Om Saravana. Hello, hi. A happy morning to all my brothers and sisters, our second year CSC students. Today we are going to start a Unit 4. So, Unit 4 is about an IO system. So, before enter into my fourth unit, I just want to confirm that you have done your assignment or not. So, in previous class, I have given one assignment regarding your page replacement algorithm. So, already I said it's a very important problem in your Unit 3. You have to keep on practice on that problem, then only you can give a clear solution. உங்களோட கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில். ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ணது 3 ஃப்ரேம்ஸ் பேஸ் பண்ணி டீச் பண்ணேன். அண்ட் ஐ ஹவ் கிவன் அ அசைன்மெண்ட் டு டூ இன் அ 2 ஃப்ரேம் அண்ட் தென் யோர் 4 ஃப்ரேம். அந்த பேஜை 2 ஃப்ரேம் அண்ட் 4 ஃப்ரேமாக நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் போட்டிருக்க ப்ராப்ளம் கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் எப்படி க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மெத்தட் இப்போ ஃபிஃபோ இருக்குது, எல்லாரையும் இருக்குது, ஆப்டிமல், நம்ம 3 மெத்தட் பார்த்தோம். ஒவ்வொரு மெத்தட்லையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் அண்ட் தென் நோ பேஜ் ஃபால்ட் ரெண்டுமே நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஓகே. ஸோ அது ரெண்டுமே நீங்கள் கேல்குலேட் பண்ணி அங்கே எழுதியிருப்பீங்க. அதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். வந்த ஆன்சரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் அங்கே பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் 7 0 1 2 3 4 அது மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது மொத்தம் எத்தனை நம்பர் இருந்தது? 20 நம்பர் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த 20 நம்பர் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் நோ பேஜ் ஃபால்ட் அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 அப்படின்னு வரணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ப்ராப்ளம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு க்ராஸ் செக் பண்ணுங்கள் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் கூட நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சேர்த்து போஸ்ட் பண்ணுறேன். ஷெட்லிங் அல்காரிதம், அதாவது ஷெட்லிங் க்ரைட்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, FCFS, SJF, ப்ரியாரிட்டி அண்ட் தென் ப்ரிமிட்டிவ். ஸோ அதுலேயும் நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டெட்லாக் அவாய்டன்ஸ்லேயே ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணுறேன். தென் ஐ வில் போஸ்ட் மோர் ப்ராப்ளம் இன் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்சோ. நான் எல்லா டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து அது அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வரும். ஸோ எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு MCQ கொஸ்டின்ஸாக இருந்தால் கூட ஒரு ப்ராப்ளம் கேட்டால் உங்களுக்கு டக்குன்னு வந்து சொல்யூஷன் உங்களுக்கு என்னன்றதை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அந்த ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ நவ் we'll start a Unit 4. Your Unit 4 is about an IO system. So already we know what is the meaning for IO. So IO அப்படினால என்னது? Input Output System. இந்த யூனிட்டை 3 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்டோரேஜ், தட் இஸ் ஹவ் யர் மேக்னெட்டிக் டிஸ்க் வில் ஒர்க் அவுட். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் தென் உங்களோட யூனிட்டை சிலபஸில் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம். உங்கள் இப்போ நம்ம நார்மலாக ஃபைல் கான்செப்ட் சொல்கிறோம். டேட்டா பேஸில் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்களே, எப்படி ஒரு ஃபைலை ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ஆல்ட்ரு பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணுறது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் கான்செப்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு எதுவுமே நியூவாக டீச் பண்ணுற மாதிரி இருக்காது, பிகாஸ் யூ நோ எவ்ரி திங் இன் DBMS இட் செல்ஃப். அது ஜஸ்ட் ஒரு பார்ட்டாக தான் இங்கே இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. தென் யோர் தேர்ட் ஆஃப் ஆஃப் யோர் ஃபோர்த் யூனிட் இஸ் அபவுட் அண்ட் ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன். How I am going to implement my file system in the operating system. அதனால் இந்த யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த யூனிட்டை 3 செப்பரேட் ஸ்லைடாக PPTயா இல்லைனா PDF ஃபார்மேட்லேயே வந்துட்டு ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய நோட்ஸ் நான் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ இன்னொரு டாபிக் முடிச்சுன்னா அதனோட நோட்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அது மாதிரி மொத்தம் உங்களுக்கு சாப்டர் 12, 11, 10 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 சாப்டருடைய PPT ஆர்எல்ஸ் PDF. ஸோ எது வேணாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை நோட்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் புக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங் யுவர் புக்ஸ் இட் செல்ஃப். அப்படி இல்லை நான் ஃபாரின் ஆத்தர் படிக்கிறேன்னா ரொம்ப வெல் அண்ட் குட், தட் இஸ் யூ ஹாப்ரகாம் சில்பஸ் காச் 9th எடிஷன். அதை வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். இப்போ நெட்லலாம் போட்டிங்கனாலே அந்த புக் வந்து ஃப்ரீ டவுன்லோடே இருக்குது. அந்த புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரீ டைம்ஸில் நெட்லேயே வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ வில் கிவ் த PDF ஆஃப் தட் ஃபாரின் ஆத்தர். நான் கொடுக்குற உங்களோட நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு லோக்கல் ஆத்தர்லேருந்து கிடையாது. அகைன் அண்ட் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், ஐ எம் கிவிங் ஆல் த நோட்ஸ் ஃப்ரம் தி ஃபாரின் ஆத்தர் புக். ஸோ ஃபாரின் ஆத்தர் புக்கில் இருந்தால் PPTயாக இருக்கட்டும் இல்லை PDFஆக இருக்கட்டும் நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் நோட்ஸ் வச்சு படிக்கலாம் ஃபார் யோர் யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஓகே. Now we'll start a Unit 4. Your Unit 4, your first topic is about an mass storage system. So already just split this word. Already we know the meaning for all the term mass. So what is my mass? That is huge. So huge number of value இல்லை ஒரு huge number of memory இல்லை huge number of ஒரு data. அதை நான் என்ன பண்ண போகிறேன், storage. I am going to store that data.
where in this system. So what is my system? என்னோட சிஸ்டம் அப்படின்றது கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை நான் யூஸ் பண்ணுற செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸாகவும் இருக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். ஏன் நான் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸை சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டேட்டாஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் என்னோட செகண்டரி டிவைஸை வந்து நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த செகண்டரி டிவைஸ் என்னவா வேணா இருக்கலாம். what are the secondary devices you know? பென்ட்ரைவ். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், பென்ட்ரைவ் தான் சொல்லுவோம். டிவிடி அண்ட் தென் சிடி அண்ட் தென் ஃப்ளாப்பி டிஸ்க். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இப்போ மெமரி கார்டில் கூட என்ன பண்ணலாம், கார்டு ரீடர் யூஸ் பண்ணி மெமரி கார்ட்லேயும் we can store our data. So that is also one kind of your secondary storage. ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ in this chapter we are going to see overview of mass storage structure. So mass storage structure overview. So disk structure, disk attachment, disk scheduling. ஸோ டிஸ்க் ஷெட்யூலிங் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம், யூனிட் 4ல் இருக்க ப்ராப்ளம். ஓகே, ஸோ டோட்டலாகவே ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யூனிட் 2ல் 2 ப்ராப்ளம், யூனிட் 3ல் ஒரு மெத்தட், யூனிட் 4ல் ஒரு மெத்தட். ஓகேவா, இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள், அவங்க வந்து நீங்கள் வரி பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் when compared with remaining 3 other problem. And then உங்களுடைய disk management, swap space management, RAID structure and then stable storage implementation. So RAID structure அதாவது RAID levels, already you know very well meaning of this RAID levels in DBMS. ஏன் அப்படின்னா DBMSல RAID level அப்படின்றது ஒரு important 13 mark question. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 levels இருக்கும். அந்த 5 லெவல்ஸ்க்கு டிஸ்க் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டயக்ராம் போட்டு ஆல்ரெடி நவீன் சார் வந்து அதை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எந்த யூனிட்டில் வருது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, மேபி இட் வில் பி இன் 3rd or 4th யூனிட் அந்த யூனிட்லேயே வந்துடும். ஏன்னா எப்பவுமே நாங்கள் போர்டு கிளாஸ் டீச் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த யூனிட் நான் வரேன் அப்படின்னா அப்போ அவர் அந்த RAID லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாரு. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா RAID லெவல் அந்த நீங்கள் டிபிஎம்எஸ்ல என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் இந்த ஓஎஸ்க்கும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த டாபிக் அகைன். ஸோ அதே RAID லெவல்ஸ் மறுபடியும் நான் டீச் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. சேம் டயக்ராம், சேம் கான்செப்ட். டிபிஎம்எஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 13 மார்க் கொஸ்டின், பட் ஓஎஸ்ல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது when compared with the other topics. ஸோ இதில் இருக்கிற மற்ற டாப்பிக்கை கம்பேர் பண்ணும்போது RAID லெவல்ஸ்க்கு அந்தளவுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நோ இஷ்யூ, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம டிபிஎம்எஸ்ல ஆல்ரெடி அந்த RAID லெவலில் படிச்சுடுவோம். அது வந்து தரோ பண்ண வச்சுடுவாங்க எப்படியோ, ஏன்னா இம்பார்ட்டன்ட் 13 மார்க் கொஸ்டின் அப்படின்றதால அதே சேம் கான்செப்ட், சேம் டயக்ராம் நீங்கள் எதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் யுவர் லாஸ்ட் இஸ் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் யூஸிங் யோர் மாஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மாஸ் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து என்னோட செகண்டரி ஸ்டோரேஜாக யூஸ் ஆகுது. அதை நான் செகண்டரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறதால அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னும் போது நான் ஷெட்யூலிங் அல்காரிதம், what are the types of scheduling algorithm? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா இல்லையா. ஸோ what are the scheduling algorithm type? anyone from 28 members? யாருக்கா ஞாபகம் வருதா? வெரி குட், தட் இஸ் FCFS, SJF. SJFல 2 type, primitive and then நான் primitive. அதுக்கப்புறமா ப்ரியாரிட்டி, ரவுண்ட் ராபின், மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ. ஓகேவா, ஸோ இதில் ஏதோ ஒரு டிஸ்க் மெத்தடை யூஸ் பண்ணியும் நான் என்ன பண்ணலாம், என்னோட ஸ்டோரேஜ் டிவைசஸை நான் ஆக்டிவேட் பண்ணலாம். தென் another one is, ஸோ your mass storage will provide the RAID levels. ஏன் RAID levels அப்படின்னா RAID levelsல உங்களுக்கு டிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மிரரிங் இல்லை சிங்கிள் லெவலில் அது மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த அப்ஜெக்டிவ்ஸ் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஏ ஓவர்வியூ ஆஃப் மாஸ் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிஸ்க் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் டிஸ்க்கை வந்து நான் பல்காக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜை நான் யூஸ் பண்ணி அதில் உடைய செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணுறேன். நான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னோட டிரைவுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கிற டேட்டா ஃப்ளோ, அதை தான் வந்து இங்கே டிரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து ஃப்ளோ ஆகிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கிராஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது சொல்கிறது எல்லாமே உங்களுடைய டிவிடி யூஸ் பண்ணி தான். ஸோ டிவிடி இருக்கு இல்லையா, ரீட் ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிடியை யூஸ் பண்ணி அதில் எப்படி உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு இதை சொல்கிறாங்க. தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன், இட் கிவ்ஸ் யுவர் ஹெட் கிராஷ். ஹெட் கிராஷ்னா என்ன அப்படின்னா ஒரு டிஸ்க் சர்ஃபேஸ் இருக்கும், அந்த டிஸ்க் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பிண்டில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பிண்டில் வந்து அந்த மேக்னெட்டிக் டிஸ்க், அந்த டிவிடி ட்ரைவ் வந்து
எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பற்றி தான். அந்த ஸ்பிண்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள். ஸோ அது ஃபிக்ஸ்டாக இருக்காது. வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் அட்டாச் இருக்க உங்கள் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ பஸ் மூலயமா வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸஸ் எப்பவுமே வந்துட்டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபயர்வேர் இருக்குது. அந்த ஃபயர்வேருக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு அந்த ஹோஸ்ட் கண்ட்ரோலரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி பண்ணும். இதுதான் நான் சொன்ன அந்த பார்ட். ஸோ இது எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நீங்கள் யோசிச்சு பார்க்கட்டே இந்த ஒரு நிமிஷம் கேப்பு. See, this is your ARM assembly. ARM assembly அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து உங்களோட டிஸ்க் ட்ரைவ் இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பிண்டில் மாதிரி மிடில் இருக்கும். அந்த ஸ்பிண்டிலில் அந்த மேக்னெட்டிக் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டிவிடி ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்போது அந்த ட்ரைவை அவுட்டர் பார்ட்லேருந்து தான் வந்து கை வச்சு எடுப்பாங்க. அவுட்டர் பார்ட் அப்படின்றது பிளாட்டர் கிடையாது. அங்கே பிளாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பிளாட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் டிவிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிவிடியில் மிடில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸை சுற்றி ஒரு கிரே கலரில் கொஞ்சம் திக் லைன் இருக்கும். அந்த கிரே கலரில் திக் லைனில் இருக்கிறது தான் இங்கே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் யுவர் ட்ராக். ஓகேவா? ஸோ அந்த ட்ராக்குக்கு அப்புறமா வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளாட்டர். ஸோ ட்ராக்குக்கும் பிளாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ப்ரௌசிங் சென்டரில் இருக்கவங்களும் இருக்கட்டும், இல்லை டிவிடி ட்ரைவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு டிவிடி ட்ரைவ் வந்து யூஸ் பண்ண ஒரு டிவிடி ட்ரைவ் கொடுக்குறீங்க, ஆனால் அதில் வந்து மெமரி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ எவ்வளோ மெமரி இருக்குது, அதில் உங்களுக்கு வேண்டிய வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஸ்டோர் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல, அதில் ஸ்பேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டிவிடி ட்ரைவை பார்க்கும்போதே அவங்க நாங்கள் சொல்லிவிடுவோம் வெதர் த ஸ்பேஸ் இஸ் அவைலபிள் ஆர் நாட். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு டிவிடி கேசட் வாங்கி பாருங்கள், அதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி இல்லை கொஞ்சம் மாதிரி ஷேப் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் பிளாட்டர் வரும். அந்த ப்ளூ கலர் பேட்டர் will shows whether your DVD drive will have a memory space or not. How much of memory space it's required. இல்லை இது எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வச்சுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு படம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 720 MB. அந்த 720 MBயில் இருக்கிற அந்த மூவி வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நாங்கள் வந்து டிவிடி ட்ரைவ் அந்த டிஸ்கை பார்த்தோடனே நாங்கள் சொல்லிடுவோம். அதை சொல்கிறதுக்கு அந்த இடத்துக்கு பேர் தான் வந்துட்டு பிளாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராக்குக்கும் பிளாட்டருக்கும் நடுவில் வந்து அந்த ப்ளூ கலர் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அந்த டிவிடி ட்ரைவ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளாட்டரில் அந்த ட்ராக்கில் ஒரு ட்ராக்குக்கும் இன்னொரு ட்ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் வந்து டார்க் கலர் அண்ட் லைட் கலர் வேரி ஆகும். அந்த வேரி ஆகிற இடத்துக்கு பேர் தான் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்டார் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டோர் பண்ணுற உங்களுடைய டேட்டாஸ், உங்களுடைய கண்டென்ட்டை வந்துட்டு எந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனோட விசிபிலிட்டி என்ன, அதனுடைய அவைலபிள் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லிடும். அதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி ரைட் பண்ணலாம் இன் டிவிடி. டிவிடியில் மட்டும்தான் ரீட் ரைட் ஆப்ஷன் இருக்குது. சிடியில் ரீட் ஆப்ரேஷன் மட்டும்தான் உண்டு, ரைட் ஆப்ரேஷன் கிடையாது. விச் மீன்ஸ் நான் ஒரு முறை அதில் வந்துட்டு காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் அண்ட் யூஸ் அண்ட் த்ரோ. அதனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடணும். திரும்ப என்னால் அதில் இருக்க டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் டிவிடியில் ரீட் ரைட்டபிள் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்குது. நான் டேட்டாஸை ரீட் பண்ணலாம், அப்புறம் வேணான்னு போது டெலீட் பண்ணிவிட்டு நியூவாக வந்து இன்னொரு டேட்டாஸை நான் ஆட் பண்ணவும் செய்யலாம். அதே மாதிரி என்னோடய ஸ்பிண்டிலுக்கும் என் ஆர்ம் டிஸ்பிளேக்கும் நடுவில் அந்த ஒரு மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஒயிட் கலரில் ஆர்ம்ஸ் இருக்குது. அந்த ஆர்ம்ஸோட கார்னரில் பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய ரீட் ரைட் ஹெட். அந்த ரீட் ரைட் ஹெட் மூலயமா தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு உங்கள் டிவிடி ட்ரைவை ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ தெரியாது. விச் மீன்ஸ் அதில் உங்களோட ஃபோல்டர்ஸு இல்லைன்னா உங்களோட டேட்டாஸை காப்பி பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தெரியாது. பிகாஸ் nowadays we are not using that secondary devices. இப்போ எல்லாமே நம்மளோட செகண்டரி டிவைசஸ் வந்து எதில் இருக்குது, பென்ட்ரைவில் தான் இருக்குது. இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 years பேக் ஆச்சும்
மெமரி கார்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மெமரி கார்டு கூட சுத்தமாக கிடையாது. நவடேஸ் we are using only the pen drives. இந்த மாஸ் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாங்கள் இந்த டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். இப்போ எம்சிக்யூன்றதால தேவையில்லை. ஸோ இந்த டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி இது ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கோ வேறு மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் வந்து கிளாஸில் எல்லாருமே ட்ரா பண்ணுவாங்க. இது உங்கள் மேக்னெட்டிக் டிஸ்கோடைய ரேஞ்ச். ஸோ இப்போ பிளாட்டஸோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 85 இன்ச்சஸ்லேருந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து 30 GB வரைக்கும் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மாதிரியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வில் கிவ் அ 6 GB per second. Then effective transfer rate, that is ETR, will give the 1 GB per second. என்னோட seek time வந்து பார்த்தீங்கன்னா 12 to 9 MPS. Then என்னோட average seek time வந்துட்டு 1/3 of your track. ஸோ நீங்கள் ட்ராக் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய 1/3 தான் வந்து இதனுடைய average seek டைமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் டிஸ்க் ட்ரைவ். இதை மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் தான் வந்து உங்களுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும் போது we can't able to access this in a friendly manner. ஸோ ஃப்ரெண்ட்லி மேனராக இதை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். தென் ஒன்லி it has been move on to the different kinds of your secondary storage. ஸோ இதுதான் என்னோட சாலிட் ஸ்டேட் டிஸ்க். ஸோ சாலிட் ஸ்டேட் டிஸ்க் வந்துட்டு எப்பவுமே நான் வாலடைல். ஸோ ஆல்ரெடி யூ நோ வாட்ஸ் த மீனிங் ஃபார் வாலடைல் அண்ட் நான் வாலடைல். அம்ரின் சிஸ்டர், டு யூ ரிமெம்பர் வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்? ஸோ அடிக்கடி கிளாஸில் இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம், வாலடைல் அண்ட் நான் வாலடைல். ஸோ பேஸ்ட் ஆன் யோர் பவர் கன்சப்ஷன்ஸ். தென் இதனுடைய டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டரோட டிஸ்கோட ஹெட்டர் தேவணும், தட் இஸ் HDD. அதனால இதனோட எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் இருந்தாலே போதும். ஸோ ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னும் போது இதோட கெப்பாசிட்டி வந்து லெஸ்ஸாக இருந்துட்டு இதனுடைய ஆக்சசிபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யோர் மேக்னெட்டிக் டேப். ஸோ மேக்னெட்டிக் டேப்புடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு முறையும் உங்களோட மேக்னெட்டிக் டேப்ஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகும்போதும் ஸோ இதனோட ஸ்டோரேஜ் மீடியம் வந்துட்டு ஒரு ஸ்பூல்ஸ் கேத்ரேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து எவால்வேட் ஆகும். ஸோ அது எவால்வேட் ஆகும்போது அதோட ஆக்சஸ் டைம் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ஸ்லோ டவுனில் இருக்கிறதால அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ரேட்டை விட கம்பேர் பண்ணும்போது அதோட ஹெட்டரோட கவுண்ட் வில் கிவ்ஸ் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிபிக்கல் ஸ்டோரேஜ். That's all about your magnetic disk, that is mass storage. Then your next topic is about an disk structure. ஒரு டிஸ்க் அப்படின்னு எடுத்தேன்னா அந்த டிஸ்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதை எப்படி ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு டிஸ்க் அப்படி நம்ம எடுக்கும்போது அந்த டிஸ்கில் இருக்கிற ஒவ்வொரு டைமென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாஜிக்கல் பிளாக் அப்படின்றது என்னென்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் தி இன்ஃபர்மேஷன்ஸ். உங்கள்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு சின்ன சின்ன யூனிட்டாக டிவைட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஃபார்மேட்டிங், ஹை லெவல் ஃபார்மேட்டிங்னு ரெண்டு இருக்குது. ஸோ லோ லெவல் ஃபார்மேட்டிங்கில் நீங்கள் என்னெல்லாம் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்க் எல்லாமே வந்துட்டு அதனுடைய ஸ்டோரேஜ் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ செக்டார் 0 அப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னா it comes in your first track. ஸோ ஃபஸ்ட் ட்ராக்கில் வரும்போது அதோட அவுட்டர் மோஸ்ட் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரேல லாஜிக்கல் பிளாக்ஸ் ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து பேட் செக்டார்ஸ் அப்படி மூவ் ஆகும்போது அந்த லாஜிக்கல்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸ்க்கு வந்துட்டு எவால்வேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எவால்வேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போவாங்க. ஸோ இதனோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கோட ஸ்ட்ரக்சர், ஸோ அந்த வெலாசிட்டி அப்படின்னு வரும்போது அது எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகும். ஸோ அந்த ஆக்சசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்க் அட்டாச்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் அட்டாச்மெண்ட்டில் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க், தட் இஸ் SAN ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த SAN அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு 24 பிட் அட்ரஸ்க்குமே வந்துட்டு ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணும். அந்த ஸ்பேஸை அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிவிட்டு தேவையில்லாத அந்த ஸ்டோரேஜை வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடும். அது வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வரும்போது உங்களுடைய லாஜிக்கல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 88 டார்கெட்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய SAN ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும்.
இதுதான் இந்த ஸ்டோரேஜ் அரே. ஸோ ஸ்டோரேஜ் அரேல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஒன் கண்ட்ரோலர். ஸோ தட் கண்ட்ரோலர் வில் ப்ரொவைட் தி ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஹோஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காண்டாக்ட்ஸ் வரும். ஸோ அந்த ஹோஸ்ட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஸ்டோரேஜ். இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஸ்டோரேஜை நான் இன்னொரு டிவைஸஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னும் போது ஷேர்டு ஸ்டோரேஜில் இதோட எஃபிஷியன்சி வந்துட்டு ஹையாக இருக்கும். ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்ஸ் எடுக்கலாம், ப்ரொவிஷனிங் யூஸ் பண்ணலாம், ரிப்ளிகேஷன், ரீடியூப்ளிகேஷன், அது மாதிரி எல்லா டெக்ஸ்ட்ஸுமே உங்களோட ஸ்டோரேஜ் அரே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். உங்களோட ஸ்டோரேஜ் அரே இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் அட்ரஸ் ஸ்பேஸ். உங்ககிட்ட அட்ரஸ் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் வந்துட்டு வேரியேஷன் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது எப்போ நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகும். சப்போஸ் இஃப் தட் சர்வர் டசன்ட் அட்டாச் யுவர் டேட்டா ப்ராசஸிங் ரெக்குயர்மெண்ட்டை அது எடுத்துக்கல அப்படின்னா ஐ ஜஸ்ட் மூவ் மை சர்வர் டு தி அனதர் வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ், தட் இஸ் வேன். ஸோ நான் வேனில் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய நெட்வொர்க்ஸோட டீட்டெயில்ஸு ஹோல் என்விரான்மெண்ட்ஸில் யார் வேணால் பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வேனில் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐ வில் ஹேவ் மில்லியன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அது ஷேர் பண்ணும்போது எல்லாருமே வந்து அதை விசிபிள் பண்ணுறாங்க. ஸோ விசிபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட என்னோடய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்னுடைய ப்ரீடிஃபைன்டு கிளைண்ட்ஸ் அண்ட் தென் சர்வருடைய டேட்டா ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்கிட்ட என்னெல்லாம் வந்து டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கோ அந்த டேட்டா ப்ராசஸிங் சென்டர்லேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ஸ்க்கு மூவ் பண்ணிவிடுவேன். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து லேண்ட் வேன் கனெக்ஷன்ஸ்க்கு வாங்கினதுக்கப்புறம் என்னோட வெப் கண்டென்ட் ப்ரொவைடர் இருப்பார். இந்த வெப் கண்டென்ட் ப்ரொவைடர் அப்படின்றவர் என்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டா பேஸுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதோட எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணுறவர். அவர் தான் வந்து வெப் கண்டென்ட் ப்ரொவைடர். ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ஸோடைய கம்ப்ளீட் பாத். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ஸ் இருக்கும். அந்த நெட்வொர்க்ஸ்லேருந்து நான் மல்டிபிள் ஸ்டோரேஜ் அரே வாங்குகிறேன். அரே அப்படின்னாலே என்னுடைய அட்ரஸ் ஸ்பேஸ் டிக்ளரேஷன் தான் நான் அரே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ஸ் மூலிமா சர்வரை கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் இல்லை வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ்லேருந்து வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸையும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு சர்வர் மூலிமா வெளில கொடுத்துருவாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்களுடைய டேட்டா ப்ராசஸிங் சென்டரும் வெப் கண்டென்ட் ப்ரொவைடரும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுறாங்க. ஸோ வேரி ஆகிட்டு அந்த ஸ்டோரேஜ் ஏற்ற மாதிரி அந்த டோபாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மாறும். திஸ் இஸ் யோர் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்கில் ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸ்விட்சஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது மாஸ்கிங். ஸோ மாஸ்கிங்னா என்னென்னா ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய நெட்வொர்க்ஸோட டோபாலஜிஸ் எடுக்கும்போது அதனோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இதுக்கு வந்து சூப்பர் நெட்டிங், சப்நெட்டிங் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செமஸ்டர் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஏன் மாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடாது. அந்த ஹேக் பண்ணுற மெத்தடை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அந்த மாஸ்கிங் கொடுக்கும்போது அதனுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்காக இருக்கும். அது ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஐ ஹவ் டு அலோகேட் தி ஸ்டோரேஜ். ஸோ நான் ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணிவிட்டு ஸோ ஆட் ஆர் ரிமூவிங் த ஸ்டோரேஜ் ப்ராசஸ் வந்து நான் ஈஸியாக கொண்டு போவேன். ஸோ அதனால தான் இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். இது ஒரு செப்பரேட் ஸ்டோரேஜ் நெட்வொர்க்ஸாக நான் கன்சிடர் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் இன்னொரு கிளைண்ட்க்கோ இல்லைனா வேறு ஏதாச்சும் வந்து நெட்வொர்க் டிவைசஸ்க்கோ நான் வந்து என்ன பண்ணாமல் இருக்கலாம், ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். இந்த நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு பஸ் கேபிள் இருக்கும். ஸோ எப்பவுமே பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் அண்ட் தென் எக்ஸிட் பாயிண்ட் வந்து ஒரே கேபிளில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பஸ் அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் கேபிள் தான். அந்த கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து புதுசாக ஒரு நோடை ஆட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. ஓகே,
ஆட் அண்ட் டெலீட் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் கிளாஸில் 28 பேர் இருக்கீங்க. ஸோ 28 மெம்பர்ஸ் இருக்கீங்க, ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறீங்க. செகண்ட் இயர் வரும்போது லேட்டர் என்ட்ரி அப்படின்னு அட்மிஷன் கொடுக்கலாம். அதாவது பாலிடெக்னிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரவங்க லேட்டர் என்ட்ரி டேரக்ட் செகண்ட் இயராக வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன், நியூவாக ஒரு பர்சன்ஸை ஆட் பண்ணுறேன். இந்த ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. சர்டன் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஆடிங் அப்படின்றத பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னால் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவிங் அப்படின்றதும் சர்டன் பீரியட் ஆஃப் டைம். இப்போ செப்டம்பர்னா செப்டம்பர் வரைக்கும் தான் எனக்கு அலோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆடிங்கோ ரிமூவிங்கோ என்னால் ஒரு அட்மிஷனில் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னுடைய பஸ் கேபிளுடைய மெயின் ஃபீச்சர்ஸ். இதை நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வரும்போது வேறு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்றதால இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதனுடைய என்எஃப்எஸ் அண்ட் சிஐஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் அப்படின்னாலே செட் ஆஃப் ரூல்ஸ் விச் கவர்ன்ஸ் தி டேட்டா கம்யூனிகேஷன். அந்த டேட்டா கம்யூனிகேஷன் கூட உங்களோட ப்ரோட்டோகால்ஸ் வந்து செட் ஆகுது அப்படின்னும் போது இந்த லேண்ட் லைன் கேபிள் மூலியமா, ஸோ இந்த நெட்வொர்க்ஸ் டைப் மூலியமா we can access multiple client to the network attached storage. ஸோ நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ்க்கு நான் என்ன பண்ணலான்னா உங்களோட ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் அதனுடைய மெயின் கான்செப்ட். ஓகேவா? என்னோட கிளாஸை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷெடியூலிங். ஸோ டிஸ்க் ஷெடியூலிங்கில் வந்துட்டு நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டிஸ்க் ஷெடியூலிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணுறேன். அதில் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஎஃப்எஸ், எஸ்எஸ்டிஎஃப், எஸ்ஜேஎஃப் இல்லை எஸ்எஸ்டிஎஃப், ஷார்ட்டஸ்ட், சீக், டைம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா ஸ்கேன், சி ஸ்கேன், சி லுக், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் தான் உங்களோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக். ஸோ இந்த டிஸ்க் ஷெட்யூலிங் ப்ராப்ளம் நான் நோட்டில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம், ஈஸியாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நோ நீட் டு வரி. அதே மாதிரி இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயம், ஸ்வாப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம சிலபஸில் இருக்குது. ரேட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா டிபிஎம்எஸ்ல அவர் எடுப்பார், அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஐ திங்க் அவர் எடுத்து முடிச்சுட்டாங்க ரேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது, ஏன்னா வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம சிலபஸ் எப்பவுமே வந்து ஒரு ஃபாரின் ஆத்தர் புக் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்கணும்ட்டு இல்லை, எக்ஸஸாகவே எப்பவுமே ஃபாரின் ஆத்தர் புக்ஸில் இருக்கும். அதனால் எக்ஸஸான கண்டென்ட்ஸ் இருக்கிறதால ஐ எம் ஜஸ்ட் நெக்லெக்டிங் ஆல் த திங்ஸ். ஸோ நம்ம சிலபஸ்க்கு என்ன இருக்கோ அது வரைக்கும் இந்த சாப்டர் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த சாப்டர் மட்டும் நம்ம சிலபஸ்க்கு தேவையானது மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் பண்ணும்போது சேர்ந்து வந்துடும், நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். நான் சொல்லிடுறேன் எதுலேருந்து நீங்கள் படிக்கணும், எது வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத. ஓகே? ஸோ நோ நீட் டு பேனிக், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக அப் டு டேட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வரேன். ஓகேவா? 12th சாப்டர் மட்டும் நீங்கள் எந்த ஸ்லைட் வரைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். மற்ற எல்லா சாப்டர்ஸுமே நான் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும். ஓகே? தேங்க்யூ.